அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேசிஎல் எக்ஸ்பிரஸோ என்ற வாராந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்று 13வது வாரமாக பேச்சினும் பெருந்தெய்வம் என்ற தலைப்பில் தீபா நாகராணி எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ளார். அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வில் வாரம் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற வாசக பெருமக்கள் உங்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம். தற்பொழுது அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையாற்றுவதற்காக நமது நூலகர் மதனகோபாலாஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுடைய உரையாற்றுங்கள். சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சில வார்த்தைகள். மேடத்துக்கு பூர்வீகம் மதுரை சேர்ந்தவங்க தான். இவங்க படித்தது எல்லாமே மதுரை மீனாட்சி கல்லூரியில் எம்ஏ எம்ஃபில் வரலாறு படித்து முடிச்சிருக்காங்க. அதுவும் போக 1998 காலேஜ் படிக்கும்போது என்எஸ்எஸ்ஸில் சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் போக இவங்க எழுத்தாளர் மட்டும் கிடையாது, ஊக்க பேச்சாளர். 1998 அந்த காலகட்டத்தில் சன் டிவி, விஜய் டிவி போன்ற இதெல்லாம் என்ன செய்ய நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் விவாத அரங்கில் பங்கேற்றிருக்காங்க. அதுபோக குங்குமம் தோழி இதழில் ஒரு வருடம் ஊஞ்சல் என்ற தலைப்பில் எழுதி தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது. அதுபோக பாவையர் மலர் இதழில் பயணம் என்ற தலைப்பில் ஒரு வருடம் எழுதிய தொடர் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை பேசியது. அதுபோக மறிக்கொழுந்து, கற்பகம் அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் போன்ற சிறுகதையை எழுதியுள்ளார். அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பெருமை கொள்கிறது. இவரது திறமை பணிகளை மேன்மேலும் சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் சிறப்பு விருந்தினருக்கு பரிசீலிக்க நூலகர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. ஒரு சில வார்த்தைகள் ஐயா பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் கேசிஎல் எக்ஸ்பிரஸோ நிகழ்ச்சி நம்ம நூலகத்தில் நடக்குது. இதே மாதிரி அண்ணா லைப்ரரியும் சென்னையில் ஏசிஎல் எக்ஸ்பிரஸோன்னு ஒன்று இங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதே நிகழ்ச்சி அண்ணா லைப்ரரியும் நடக்குது. ரெண்டு லைப்ரரியும் இன்டர்லிங்க் மாதிரி தான். மேடத்தை நீ அண்ணா லைப்ரரிக்கும் கூப்பிடுவாங்க. அடுத்து மேடம் பேச்சை நாங்களும் நம்ம பேசுவதற்கு எதிர்பார்க்கிறோம். மேடம் அவர்களை வருக பேசுவதற்கு அழைக்கின்றோம். தற்போது நம்ம சிறப்பு விருந்தினர்கள் செய்தி உரையாற்றுவார். நிறைந்த அவைக்கு என் பணிவான மாலை வணக்கம். அதாவது படைக்கலனில் போய் போர் செஞ்சு மாண்டு போகிறதுக்கு கூட தயாராக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு அவையில் பேச வேண்டும் என்றால் மிகச்சிலரே தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவருடைய குறளோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் தோன்றி ஆரம்ப காலகட்டத்தில் ஒலி மூலமாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைகை மூலமாக, மொழியை பார்த்தோன்னா ஒலியோடைய பண்பட்ட வடிவம், பக்குவப்பட்ட வடிவம். ஏன்னா இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கோ மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் தொடர்பு கொள்ளக்கூடிய எளிய கருவியாக மொழி இருக்குது. ஒரு பிரச்சனை இவங்க பேசுனா சரியாகும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராக இல்லாத மக்கள், ஆனால் இவர் சொன்னால் கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பங்களில் நடக்கிற விஷயங்களில் ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்றப்போ அந்த பேச்சு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்றது நமக்கே தெரியுது. இன்னும் சொல்லணும்னா, நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போர் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் பார்க்குறப்போ அங்கே அமைதி பேச்சுவார்த்தை முறையாக நடக்குமானால் போருக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போ பேச்சு என்பது நான் என்ன நினைக்கிறேன்றதை சொல்கிறதுக்கும் மட்டும் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத தீர்க்கிறதுக்கும், இன்னும் பெரிய அளவில் போரை நிறுத்துவதற்கும் கூட முக்கியமாக இருக்கக்கூடிய பேச்சை பெருந்தெய்வத்தோடு தாராளமாக நம்ம ஒப்பிடலாம்.
இப்போ இங்கே நான் பேச வந்திருக்கிறது மேடை பேச்சு சம்பந்தமாக சில கருத்துக்களை உங்களோட பகிரலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். அடிப்படையில் நான் சில இடங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 200 மேடைகளுக்கு மேலே பேசியாச்சு. அப்படின்றப்போ அதனுடைய அடிப்படையில் தான் அமெரிக்கன் கல்லூரியுடைய பொருளாதாரத்துறை ஹெச்ஓடி முத்துராஜா சார் தான் என்னை ரெஃபர் பண்ணி இங்கே என்னை பேசுகிறதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க கல்லூரியில் போய் போன மாதம் பேசிட்டு வந்தேன். பேச்சுக்கான வரலாறு இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னால் 4வது நூற்றாண்டில் டெமாஸ்தனீஸ் கிரேக்கத்தில் அவர் தான் முதல் மேடை பேச்சாளராக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறார். நம்ம நிறைய சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இவங்களெல்லாம் அரிஸ்டாட்டில் எல்லாம் பார்த்துருப்போம். கிரேக்கத்தில் எதை அடிப்படையாக கொண்டு பேச்சு இருந்ததுன்னு பார்த்தா தத்துவத்தையும் தர்க்கத்தையும் அடிப்படையாக கொண்டு மேடை பேச்சு இருந்தது. சரி, அங்கே அப்படி இருந்தது. அப்போ நம்ம தமிழ் சமூகத்தில் இல்லையா அப்படின்னா கட்டாயம் இங்கேயும் பேச்சு இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தத்துவத்துக்கும் தர்க்கத்துக்கும் முக்கியத்துவம் தந்த மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கியத்துக்கும் சமயத்திற்கும் முக்கியத்துவம் தந்து பேச்சு இருந்தது. எங்க அவையில், அரசனுடைய அவையில் நடக்கிறது மேடை பேச்சு தானே. நமக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மளுக்கு வரலாற்றிலே இருக்கு. நம்முடைய மன்னர்கள் வாள் வலிமை மட்டும் மிக்கவர்களாக இல்லை, அவர்கள் சொல் வலிமையும் மிக்கவர்களாக இருந்தார்கள். வாள் போர் மட்டும் புரியவில்லை, சொற்போரையும் புரிந்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்களையும் சொல்ல முடியும். உதாரணமாக பார்த்தோன்னா ஔவையார் என்ன பண்ணுறாங்க, அதியமான் சார்பா தொண்டைமான் கிட்ட தூது போகிறாங்க. 2 நாட்டுக்கும் படை வரப்போகுது. அதியமான் தூது அனுப்புகிறப்போ அவங்க அங்கே போய் அவனுடைய படைக்கலனை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அந்த படைக்கலனை பார்த்தா அவங்க தொண்டைமான் கிட்ட பாட்டாக பாடுறாங்க. உன்னுடைய படைக்கலன் பீலி அணிந்து மாலை சூடி நெய்யெல்லாம் பூசி இருக்கு, ஆனால் அதியமானுடைய படைக்கலன் ரத்தம் தோய்ந்து நுனியெல்லாம் உடஞ்சி இருக்கு. அதோடைய உள் அர்த்தம் என்னன்னா, நீ உன்னுடைய கருவிகளை வச்சு என்ன பண்ணலை, போரெல்லாம் பெருசாக செய்யலை, பத்திரமா பூஜை போட்டு வச்சிருக்கிற. அவன் என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட போர் செஞ்சு அதிலெல்லாம் ரத்த கரையோடு இருக்குது. அப்போது யார் ஜெயிப்பாங்கன்றது தெரிஞ்சு போகுது. அதனால நீ இந்த போரை என்ன பண்ணாத, மேற்கொள்ளாதே அப்படின்றது தான் அதோடைய மறைமுக செய்தி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா தொண்டைமான் வாபஸ் வாங்கிக்கிறாரு, அந்த போர் நடக்கலை. அப்போ வரலாற்றில் ஒரு போரை நிறுத்திய வல்லமை எதுக்கு இருந்திருக்கு, சொல்லுக்கு இருந்திருக்கு, பேச்சுக்கு இருந்திருக்கு, கவிதைக்கு இருந்திருக்கு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கிலும் போருக்கு எதிரானவர்களாக பெண்கள் தான் இருப்பாங்க, அடுத்து குழந்தைகள். ஏன்னா ஒரு போர் நடக்குதுன்னா அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாவது நிச்சயமாக அந்த நிலத்தில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் தான். ஏன்னா போர் செஞ்சு வர்றவன் என்ன பண்ணுவான், மண்ணையும் பொன்னையும் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அவன் பெண்ணையும் அவன் என்ன தான் பார்க்குறான், பொருளாக தான் பார்க்கறதுனால கூட்டிகிட்டு போய் அந்த புறத்தில் போய் வச்சிருவான். அப்படின்றனால இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம், ஜவுஹார்ன்னு இருந்தது, தீ வளர்த்து மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க, குதிச்சுடுவாங்க. நம்ம தோற்று போக போகிறோன்னு தெரிஞ்சாலே இந்த பெண்கள் குதிச்சுடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்போ இன்னும் இப்பயுமே நடக்கிற இலங்கையில் நடந்த போராக இருக்கட்டும், இப்போ சிரியாவில், இதில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தா பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. ஓகே, ஆர்த்த சபை 100 1000 ஒருவர் புலவர், வார்த்தை 10,000 இது ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதாவது கற்றறிந்த சபையில் பங்கேற்கக்கூடிய தகுதி என்பது 100 வாய்க்கிறது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கீங்க, வாய்க்குது. புலமையாக நல்ல கவிதை படைக்கக்கூடிய திறன் என்பது 1000 வாய்க்கிறது. நான் சொல்கிறது நல்ல கவிதை எழுதக்கூடிய திறன். அடுத்து வார்த்தை 10,000 10,000 பேரில் ஒருத்தருக்கு தான் சிறப்பாக மேடையில் பேச முடியும் அப்படின்றத ஔவையார் அப்போவே எழுதியிருக்கிறாங்க. சரி, இந்த பேச்சில் முக்கியமாக பார்த்தோன்னா பாரதியார் சொல்லுவார், உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வார்த்தையில் அந்த உண்மை வரும். சுத்தானந்தார் எழுதுகிறப்ப என்ன பண்ணுவாருன்னா, வார்த்தையும் உள்ளமும் நாவும் ஒன்றாக இருந்தால் அந்த உரையும் செயலும் ஒன்றாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதைத்தான் பேசுவோம், அதைத்தான் செய்வோம். இந்த 3 ஒரே நேர்கோட்டில் இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு எல்லாம் சரியாகவே இருக்கும். இப்போ இந்த மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வரலாறை பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா நான் அடிப்படையில் வரலாறு படித்ததுனால
நம்ம ஏற்கனவே டெமாஸ்தனிஸ் பார்த்தோம், அடுத்து சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம், தமிழ் மன்னர்கள் பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் மேடை பேச்சு அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே நிறைய மத பிரச்சாரம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அதிகமாக மேடை பேச்சு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறப்போ நிறைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், நான் சொல்கிறது சுதந்திரத்துக்கு முன்னால், ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், ஹோம் ரூல் இயக்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் எல்லாம் பார்க்குறப்போ நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி அந்த அமைப்பில் சேர்வதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லி பார்க்குறப்போ காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி வந்தப்போ அங்கே நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க. அந்த பேச்சினால திரண்ட மக்கள் தான் விடுதலைக்காக போராடியவர்கள். அடுத்து இங்கே தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேடை பேச்சின் தந்தைன்னு திருவிக்காவை சொல்கிறாங்க. திருவிக்கா மக்கள் நலத்துக்காகவும் தொழிலாளர் நலத்துக்காகவும் நிறைய பேசினவர். அவர் பேசினதில் குறிப்பிட்ட ஒரு வரி சொல்லணும்னா, பூவிலை சிறந்த பூ எந்த பூ அப்படின்னா அவர் பருத்தி பூ அப்படின்றார். பருத்தி பூ தான் பூவாகி காயாகி வெடித்து மலர்ந்து பஞ்சாகி நூலாகி துணியாகி ஆடையாகி மானத்தை காக்கிற ஒன்றாக இருப்பதால் பருத்தி பூ தான் சிறந்தது அப்படின்னு திருவிக்கா சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு வர்றப்போ அடுத்து முக்கியமானவராக தந்தை பெரியாரை சொல்லலாம். பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும், அடுத்து சமூகத்தில் நிலவுகிற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து தன்னுடைய ஆயுட்காலத்தின் கடைசி வரைக்கும் போய் மேடை மேடையாக பேசிய பெரியாருடைய கருத்துக்களை சொல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து அறிஞர் அண்ணாதுரை அவர்கள், அவரை நாம் படிச்சிருப்போம். நான் 8வது படிக்கிறப்போ தமிழ் பாடத்தில் இருந்தது. ஒரு ஊருக்கு தேர்தல் வர்றாரு, நேரம் ஆயிடுச்சு, அப்போ மாதிரி 10 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் எதிர்பார்த்து தொண்டர்களெல்லாம் ரொம்ப சோர்வில் இருக்காங்க, கிட்டத்தட்ட தூக்கம் வருது. அப்போ தான் அவர் பேசவே வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உம்மை தழுவுவதோ நித்திரை மறக்காது எமக்கு இடுவீர் முத்திரை அப்படின்றாரு. அதாவது ஓட்டை எனக்கு போடுங்க, உங்களுக்கு தூக்கம் வருது, எனக்கு ஓட்டை போடுங்க அப்படின்றாரு. இதை நான் 8வது படிக்கிறப்ப படித்தது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அழகான கவிதை. அடுத்து முக்கியமானவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பேச்சை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அப்படின்றதுனால அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதே தேவையில்லை. அவருடைய மதிநுட்பமும் சமயோஜிதமும் நகைச்சுவை உணர்வும் இப்போ சில வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இப்படி வந்த இப்போ நிறைய இடங்களில் நிறைய பேசுகிறாங்க, தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுவதற்காகவே அவங்கவுங்க கட்சியில் கழக பேச்சாளர்கள் இருப்பாங்க. அப்படி பேச்சு என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பேசுவதற்கான என்னென்ன விதத்தில் நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல திட்டமிடணும். வடிவேலு சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. எங்கே பேச போகிறோம், என்ன பேச போகிறோம், அதுக்கு என்னென்ன விஷயங்களை நாம் சேகரிக்கலாம், யூடியூப் சேனல் பார்க்கணுமா அல்லது புத்தகம் படிக்கணுமா, லைப்ரரியில் என்னென்ன மாதிரி புக்ஸ் எடுக்கலாம், யாரோட கலந்துரையாடணும், இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டதுக்கப்புறம் பார்வையாளர்கள் யாருன்னு பார்க்கணும். நம்ம குழந்தைங்கக்கிட்ட போயிட்டு பெரிய விஷயங்களை பேசினா அது பிரயோஜனப்படாது. இளைஞர்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசணும். பெண்கள் அப்படின்னா அந்த பெண்கள் என்ன விஷயம் செய்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்களா அல்லது சுயதொழில் புரிகிறவங்களா இருக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு எழுதுறது. ஒரு இடத்துக்கு பேச போகிறோம் அப்படின்னா குறிப்பு எடுக்காமல் பேச போகக்கூடாது. கண்டிப்பாக என்ன பேசுகிறோம் அப்படின்றத எழுதிடணும். முதல்ல என்ன பேசுகிறோம், அடுத்து என்ன ஒரு 10 பாயிண்ட் வரலாம், 20 பாயிண்ட் வரலாம், அதை அத்தனையும் எழுதணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 1-2 கதைகள் இருக்கும், 2 நகைச்சுவை சம்பவம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் நடந்த 2-3 விஷயங்களை சொல்லுவாங்க, 2-3 மேற்கோள்கள், கவிதைகள், இதெல்லாம் கலந்து ஒரு பேச்சு இருக்கும். இப்போ நம்ம குறிப்பில் அதெல்லாம் இருக்கா, அப்படி நம்ம ஒரு உரையை தயாரிக்கிறோமா, அதை நம்ம சரி பார்த்துக்கிறணும். அப்படி குறிப்பு எடுத்ததை என்ன பண்ணணும், பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஆரம்ப கட்டத்தில் பேசுகிறேன் அப்படின்னா அந்த பேப்பரை பார்க்காம பேசுகிறது நல்லது. தேவைப்பட்டால் பேப்பரை பார்த்துக்கலாம், ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கட்டாயம் பேப்பர் பக்கத்தில் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய சப்போர்ட்டு. நான் அடுத்து வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினச்சா அந்த பேப்பரை கொண்டு வந்து பேக் அளவில் வச்சுக்கலாம்.
இங்கே நான் கொண்டு வரக்கூடாது. ரொம்ப தேவைன்னா நாங்கள் போய் அதை செக் பண்ணலாம். 3வது, நான் நல்லா வளர்ந்துட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா வீட்டில் வச்சுட்டே வந்து நம்ம பேசிடலாம். ஏன்னா நமக்கு அது எல்லாமே கரெக்டாக தெரியும் அப்படின்றப்போ. 4வது ஒரு பேச்சு இருக்குது, அதை இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தலைப்பே கொடுப்பாங்க. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசணுன்னா அவ்வளோ தூரம் உங்களுக்கு விஷய ஞானம் இருக்கணும். உதாரணமாக அண்ணாதுரை இந்த மாதிரி ஒரு இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சில் அவருக்கு கல் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறப்போ அவர் சின்ன குழந்தைங்க கல் வச்சு விளையாடுவாங்க, வீடு கட்டுறதுக்கு கல் உதவும், கோயில் கட்டுறதுக்கும் கல் உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை கொண்டே போவார். அப்போ அடிப்படையில் நம்ம நிறைய வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்களை நம்ம சேகரிக்கலாம். சேகரித்த விஷயத்த எழுதியும் வைக்கணும். அப்படி இருக்கிறப்போ குறிப்பிடுறப்போ நமக்கு அது பிரயோஜனப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்து சொற்கள். நாம் என்ன மாதிரியான சொற்களை மேடையில் பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கிறோம்? எளிமையான சொற்களாக இருக்கணும். கேட்டுட்டு போய் வீட்டில் போய் அகராதியை பார்த்தா தான் புரியுன்ற அளவுக்கான சொற்களை, கடுமையான வார்த்தைகளை நம்மளோட பேச்சில் வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையான சொற்களாக இருக்கணும். அழுத்தமாக ஆணித்தரமாக பேசக்கூடிய வகையில் நம்முடைய சொற்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த உரை சிறப்பான ஒரு உரையாக அமையும். அடுத்து குரல் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் பெரும்பங்கு குரலுக்கு இருக்குது. அப்போ அந்த குரலுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய உச்சரிப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கணும். அப்போது உங்ககிட்ட இருக்கிற மொபைலில் ரெக்கார்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேசி ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பாக பாரதியாருடைய பாட்டெல்லாம் வாசித்து பார்க்கலாம். பார்த்து ஒரு நல்ல தமிழாசிரியர்கிட்ட கொடுத்து இதில் எதுவும் பிழை இருக்கா, எப்படி மாற்றிக்கலான்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று நரைக்கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இப்போ இந்த உச்சரிப்பில் லகர லகர லகரம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உச்சரிப்பு என்ன பண்ணலாம், சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஏற்ற இறக்கம் ரொம்ப முக்கியம். பேசுகிறப்ப ஒரே மாதிரி நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஒரே சீராக இருக்குது அப்படின்னா கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். எந்த இடத்துல குரலை உயர்த்தணும், எங்கே தாழ்த்தணும், எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விடணும். சில சமயம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு இடைவெளி விட்டுறணும். அப்போ அந்த மாதிரி கொண்டு போகிறப்போ அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு பேச்சாக அமையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பேச போகிற நேரங்களில் சுடுதண்ணியெல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஐஸ்கிரீம் குளிர்ச்சியாக குடிக்கிறப்போ தொண்டை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மன ஒருமைப்பாடு. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா, இங்கே உட்காந்துருந்தாலுமே கூட மனசில் 1000 விஷயம் ஓடிட்டுருக்கோம். வீட்டில் உள்ளது, ஆஃபீஸில் உள்ளது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது, சொந்தக்காரங்க கிட்ட நடந்ததுன்னா அத்தனையும் ஓடும். ஏன்னா நம்ம மனிதர்களுடைய இயல்பு அது. அதை நம்ம டக்குன்னெல்லாம் என்ன பண்ணிட முடியாது, நிறுத்திட முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனசை ஒருமைப்படுத்தி, இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன், கேட்க வந்திருக்கிறேன், அதே மாதிரி நான் இங்கே பேச வந்திருக்கிறேன்னா அதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி பேசுகிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உற்சாகமாக இருக்கணும் ஸ்டேஜில். அது கிட்டத்தட்ட ஒரு நடிப்பு மாதிரினாலுமே கூட கேட்குறவங்களுக்கு நம்மளே ஒரு சோர்வாக சோகமாக இருந்தால் அவங்களுக்கும் சோர்வும் சோகமும் தான் போகும். நம்மளுடைய உற்சாகமும் கலகலப்பும் அவர்களையும் தொற்றிக்கொள்ளணும்னா உற்சாகமாகவும் ஒரு சிரித்த முகத்தோடையும் நம்மளுடைய உரையை திட்டமிடலாம். அடுத்து வாசிக்கிறதுக்கு நான் சொன்னப்போ நிறைய வரலாறு நூல்கள், சுயசரிதை நூல்கள், பயணம் சார்ந்த நூல்கள், அதுக்கப்புறம் நகைச்சுவை துணுக்குகள், இதெல்லாம் நிறைய நம்ம வாசிக்கலாம். சரி, வாசிக்கிறோம். வாசித்ததில் அசை போடுதல்னு ஒன்று இருக்குது. திரும்ப 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 அதை நம்ம யோசித்து பார்க்குறப்போ அது நமக்குள்ளே பத்திரமா என்ன ஆகும், ஒரு இடத்துல சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சில பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, அந்த போரா பாரு ஒருத்தி, அவள் என்னுடைய பெரியம்மாவுடைய சம்மந்தியுடைய கொழுந்தனாருக்கு பேரை மொண்டாட்டிம்பாங்க. அவ்வளோ விவரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்க எல்லா நேரமும் என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் 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 யாருன்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரை பற்றியும் அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அசை போடுதல் என்பது நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. நம்மளுடைய நினைவாற்றலையும் அதிகப்படுத்துது. இப்போது இதே அசை போடுதல் தான் நமக்கு பார்த்தோன்னா
படிக்கிறோம், ஒரு வரலாறு சம்மந்தமாக ஒரு நியூஸை படிக்கிறோம், இன்றைக்கி இங்கே நான் பேச வரேன்னா அது சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணணும், ஒரு 2 நாள் அசை போட்டுகிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரையும் அவருடைய நினைவாற்றலை நம்ம எல்லாருமே பாராட்டியிருப்போம். ஏன்னா எப்படி இந்த வயசுலையும் அவர் அவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்கிறாருன்னா, அவருக்கும் இந்த அசை போடுதல் இருக்க போய் தான் அவர் அதை என்ன பண்ணியிருக்க முடியுது, அவ்வளவு சரியாக சொல்லியிருக்க முடியுது. அடுத்து இது எல்லாம் சரியாக வந்துடுச்சு. அடுத்து முக்கியமானது பயிற்சி. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அடுத்து கடைசியில் என்ன வரும்னா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அதாவது நீங்கள் படம் வரைய தான் கைக்கு அந்த பயிற்சி வரைய முடியும். அதே மாதிரி செந்தமிழை பேச தான் வரும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா, நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா அந்த பாடத்தை திரும்ப மனப்பாடம் பண்ண போய் தான் நீங்கள் அதை அழகாக பரீட்சை எழுத முடியும். ஆனால் நட்பு, அவன் எப்படி இருந்தாலும் நான் நல்லா என்ன பண்ணுவேன், அவன்கிட்ட நல்ல நட்பை மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி தயை, இறக்கப்படுறது. கொடை, நான் என்கிட்டயே 4 இட்லி தான் இருக்குன்னா பசின்னு கேட்டால் அந்த 4 இட்லியும் கொடுத்துட்றது. அப்போது இந்த குணம் எல்லாம் பிறவி குணம் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அப்போது பயிற்சினால் இதை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யுன்னு சொல்கிறதையோ அல்லது இறக்கப்படுன்னு சொல்கிறதையோ பயிற்சி மூலமாக கொண்டு வர முடியாது. ஆனால் எழுதுறதையோ பேசுகிறதையோ வரைகிறதையோ கட்டாயம் பயிற்சி மூலமாக கொண்டு வரலாம். சரி, பயிற்சி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கட்டாயம் நீங்கள் பேசி பார்க்குறப்போ கண்ணாடி முன்னாடி பேசி பார்க்குற வழக்கம் எல்லா பேச்சாளர்களுக்கும் இருந்திருக்கு. ஏன்னா அதில் பேசி பார்க்குறப்ப தான் நம்மளுடைய முகம் எப்படியான பாவங்களை வெளிப்படுத்துது. நம்ம உடல் மொழி ரொம்ப முக்கியமானது பேச்சாளர்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கம்பீரமாக இருக்கோமா, இல்லை நம்மளே பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கிறோமா, அதெல்லாத்தையும் நம்ம பரிசோதனை செய்து கொள்வதற்கு கண்ணாடி முன்னால் பேசி பார்ப்பது என்பது பெரிய அளவில் உதவி செய்கிறது. சரி, எல்லாம் பேசியாச்சு. இப்படி எல்லாம் பேசி நம்ம வர்றோன்ற பட்சத்தில் நம்மளுடைய உரை என்பது கேட்டார் பிணிக்கும் கேளாரும் தகையவாய் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டவங்கெல்லாம் அடடா என்ன மாதிரி ஒரு ஸ்பீச், நம்மளுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமாக இருந்தது அப்படின்ற உணர்வை பெற வேண்டும். கேட்காம போனவங்க அடடா மிஸ் பண்ணிட்டோமே, நேரில் வந்திருந்தால் அந்த பேச்சை கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும். இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. ஆனால் நம்ம கேட்குறதுலே சில உரைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஏண்டா போய் உக்காந்தோம் அப்படின்ற அளவுக்கு உணர வைக்கும். வராமல் இருக்கிறவங்க நல்ல வேலைக்கு நம்ம போகலை அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு சில உரைகளையும் நம்ம கேட்டிருப்போம். எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆனால் நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் தான் திட்டமிடணும். ஓகே, இப்போ நல்லா பயிற்சி எடுத்தாச்சு, வந்தாச்சு, பேசியாச்சு. இப்போ இங்கே மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன, அதில் என்ன சிக்கல் இருக்குது, என்ன சங்கடம் இருக்குது, என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக எல்லாருக்கும் நடுக்கம் அப்படின்ற விஷயம் இருக்கும். மேடையில் போய் பேசணுமா, 4 பேர் பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எப்படியான கமெண்ட் வரும். முதல் முறையாக விவேகானந்தர் பேசுகிறப்போ நான் பேசுகிறேன், எனக்கு தொண்டை அடைக்குது, வாயில் நாக்கில் அப்படியே வறண்டு போகுது, மூச்சு அப்படியே இப்படி நிற்க போகிற மாதிரி இருக்குது, இன்றைக்கே என் வாழ்நாள் முடிய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய முதல் மேடை பேச்சை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, விவேகானந்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குமா? அவர் எவ்வளோ பெரிய மகான், யோகி, எவ்வளோ தூரம் யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவர். சிக்காகோவில் போயிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னு பேசுகிறப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லி அவர் பேசின அந்த உரை முக்கியமான உரை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து தன்னுடைய உரையால் தன் பின்னால் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் இல்லை லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டிய திறன் உடைய விவேகானந்தரனுடைய முதல் உரையே எப்படி இருந்ததுன்னா, இன்றைக்கே என் மூச்சு நின்று போயிடுமோ, தொண்டெல்லாம் அடைக்குது, நாக்கெல்லாம் வரலுதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. அதை அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் நமக்கு பிரசிடெண்ட்டாக வந்தார் தெரியும். அதுக்கு முன்னே அவர் பேசணுன்றப்போ எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்குது, நான் எப்படி போய் பேச போகிறேன், ஏன்னா பேசி தான் அவங்க என்ன பண்ண முடியும், மக்களை அவர்களை நோக்கி இழுக்க முடியும். அப்போ அவ்வளவு அவர் சிரமப்பட்டதாக அவரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கடந்து அவர் ஜனாதிபதியாகி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்து நம்ம ஜார்ஜ் பெர்னாட் ஷாவுடைய நூல்களெல்லாம் படிச்சிருப்போம். முக்கியமான எழுத்தாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நல்லா எழுதுவார், பேசணும்னு ஆசை, ஆனால் பயம், அதை விட கேலி கிண்டல் ஜாஸ்தி. இப்போயே கேலி கிண்டல் இருக்கப்பா பாப்பா இருக்காதா? அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸே கிண்டல் பண்ணுவாங்களா, உனக்கெல்லாம் இது எதுக்கு இந்த பேச்சு,
தேவையா? நீ தான் எழுதுறேல, எழுத்தோட முடிக்க வேண்டியதானே, அவசியம் பேசியே ஆகணுமா அப்படின்னுலாம் அவ்வளவு ஏளனமும் கேலியும் இருந்தாலும் அவருக்கு தீராத வேட்கை. பொதுவாக நமக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் ஆர்வமும் ஆசையும் வேட்கையும் இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயம் அதை அடைஞ்சே தீர்வோம். அதுக்காக வர்ற அவமானத்தை பொருட்படுத்த மாட்டோம். அப்போ அவர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை பேசுகிறாரா, எல்லாரும் போயிட்டாங்களாம், மழை கொட்டுது, 6 போலீஸ்காரவங்க பாதுகாப்புக்கு இருக்கவங்க மட்டும் இருக்காங்களாம். அதுக்காக அவர் நிறுத்தலை, பேசுகிறத முழுக்க என்ன பண்ணுறாரு, பேசி முடிக்கிறார். ஹவு ஐ பிகேம் அ பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு கட்டுரை அவர் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. கிடைச்சதுன்னா முடிஞ்சால் படிங்க. அப்போது இவ்வளவு பெரிய பேச்சாளர்களே இதை தாண்டி வந்திருக்காங்கன்றப்போ நமக்கும் அதுதான். ஏன்னா மேடை பேச்சாளர் அப்படின்றவங்க பிறப்பால் வர முடியாது, பயிற்சியால் தான் வர முடியும். சரி, அங்கே சரி, அப்போ நம்ம நாட்டில் இல்லையா அப்படின்னா, நான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே பேசினேன்னு எங்கள் பேசுகிறப்போ சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேரை சொன்னால் கூட நீங்கள் அதிர்ச்சி ஆகலாம், ஓ அவங்களா இவங்களான்னு. அவங்க எல்லாரோடையும் நான் பேசியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க, இப்படி இருப்பாங்க, கை என்ன இருக்கும், எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி ஆடும். இதை நான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கும், இப்படி ஆடும், இப்படி இப்படி. இந்த போடியமே எது கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி ஆடுனா அப்படி பிடிச்சிக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் கால் நடுங்கும், அது தெரியாமல் இருக்கணும் தான் கீழேயும் கவர் பண்ணியிருக்காங்க. நிஜமா. அப்போ நடுக்கம் என்பது இயல்பிலேயே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அவருக்கு நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், என்ன இந்த அண்ணன் இப்படி கை ஆடுறது அப்படின்னு. ஆனால் அருமையாக பேசுவார். பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கிளாப்ஸ் பறக்கும், அவ்வளோ விஷயங்களை கொட்டுவார். ஆனால் நடுக்கம் இருக்கும். இன்றைக்கி அவர் பேரெல்லாம் சொன்னீங்கன்னா அதான் சொன்னல, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நடுக்கம் என்பது சகஜமான ஒன்று தான் அப்படின்றத. அதை கடந்து தான் இங்கே வர முடியும் அப்படின்றத. இப்போ நானே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா OCPM ஸ்கூலில் தான் படித்தேன். முதல் முறையாக ஒரு பேச்சு போட்டிக்கெல்லாம் போகிறப்போ 4 வரைக்கும் அப்புறம் மறந்துடுச்சு. அப்படியே இப்படின்றேன் திணறேன், அவ்வளோ திணறேன். இப்போ அன்னைக்கு வந்து ஒரு பார்வையாளராக இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு தமிழரசி இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு அன்னைக்கு நான் எப்படி பேசினேன் அப்படின்றது தெரியும். அதுக்காக நான் பதட்டப்பட்டு என்ன பண்ணலை, ஒடுங்கி போயிடலை, திரும்ப பேசினேன். அடுத்து காலேஜ் போனப்போ செகண்ட் இயர் மீனாட்சி காலேஜில் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு ஆடிஷன் அமெரிக்கன் காலேஜில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 1200 1500 பேர் வர்றாங்க. அதில் 24 பேரில் ஒரு ஆளாக தேர்வாயிட்டேன். அப்போது எனக்கு அந்த ஆர்வமும் விருப்பமும் இருக்க போய் தொடர்ந்து என்ன பண்ணுறேன், பயிற்சி எடுக்கிறேன். நடுக்கம் என்பது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன நடுக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்லணும், சொல்ல வந்த விஷயத்த அப்படின்ற அந்த மெல்லிய நடுக்கம் இருக்கணும். அதுதான் நான் இதுக்கான மரியாதையும் கூட. ஆனால் கையளவில் இப்படி பார்க்குற அளவுக்கான நடுக்கம் என்பது எல்லாருக்கும் இருக்கும். அந்த நடுக்கத்தை பார்த்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. நாம் பேசுகிறத பேசணும். அடுத்து இடையில மறந்து போகிறது, திக்கிறது, திணறது, இதுவும் இயல்பான ஒன்று தான். என்ன பார்வையாளர்கள் யார், நம்மள ஒருத்தவங்க தான். அவங்க என்ன இதுக்காக நமக்கு என்ன பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்களா? ஐயோ பாவம் ஏதோ மறந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லவங்க தான் நம்ம எல்லாருமே. அதனால் அதையும் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நான் இங்கே ஒரு அமைப்பில் போய் பேசுனா டக்குன்னு கை தட்டுவாங்க, எனக்கு அப்படியே மறந்துடும். மனசுக்குள்ளேயே கை தட்டாதீங்கன்னு என் மனசு சொல்லும். மறக்க போதுன்னு. ஆனால் கை தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் விட்டுருவேன், ஐயோ அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், அது அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் கடந்து தான் வரணும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மன ஒருமைப்பாடு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றப்போ இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணி வரலாம். நகைச்சுவை உணர்வும் கூட இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக உங்களை என்ன பண்ண முடியும், உங்களால் மேடையை ஆள முடியும். ஸ்டாண்டப் காமெடிலாம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்களை வந்து நகைச்சுவையாக சொல்லக்கூடிய திறன் என்பது அது இன்னும் ஸ்பெஷல். அது இருந்தால் நிறைய நீங்கள் வளர்த்துக்கலாம். உங்களுடைய குரூப்லேயே பேசுகிறப்போ என்ன மாதிரி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்த உரையாடலை நம் நண்பர்களிடமோ அல்லது அறிஞர்களிடமோ நிகழ்த்தும் போது நிறைய வார்த்தைகள் சேகரமாகும். அப்படி சேகரமாகிற வார்த்தைகள் தான் பேசுகிறப்ப வெளியே வரும். எவ்வளோ அதிகமாக நான் படிக்கிறேனோ அதில் உள்ள வார்த்தைகள் எழுத்தில் வரும். எவ்வளோ அதிகமாக நான் பேசுகிறேனோ கேட்குறேனோ அவ்வளவு அதிகமான வார்த்தைகள் நம்மளுடைய எழுத்தில் வரும். ஓகே, சரி, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது பொதுவாக மேடையில் பேச போகிறப்போ நமக்கான சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொதப்பிடுவோமோ, சரியில்லாமல் போயிடுமோ, மொக்கை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களோ, இப்படி நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூளை 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இடது பக்கம் உள்ளது லாஜிக்கலாக யோசிக்கக்கூடியது. என்னென்னா எதுனாலும் பயப்படுறது,
தர்க்கம் சார்ந்து அப்படி யோசிக்கிறப்போ அது நமக்கு நடுக்கத்தை கொடுக்குது. வலது பக்க மூளை க்ரியேட்டிவாக யோசிக்கிற வேலையை செய்யுது. நீங்கள் வர்றப்போவே நான் சூப்பராக பேச போகிறேன், பேசி முடிச்சதும் எல்லாரும் என்னை பாராட்ட போகிறாங்க, ரொம்ப சிறப்பாக பேச போகிறேன், அதை மட்டும் நான் நினச்சேன் அப்படின்னா அதுதான் நடக்கும். இதை தான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க. மனசில் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி தயாரிப்பு வேணும். முன்னால் செஞ்சதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு கடைசியில் இதை தூக்கி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான ஃபீலோடு நம்ம வர்றப்போ நிச்சயம் அது ரொம்ப சரியாக நடக்கும். ஓகே, ஸோ மொத்தத்தில் ஒரு மேடை பேச்சு என்பது நம்முடைய ஆர்வத்தையும் நம்மளுடைய தயாரிப்பையும் நம்முடைய கடின உழைப்பையும் பொறுத்து இருக்குது. அப்படி நம்ம பேசுகிற பட்சத்தில் ரொம்ப அழகாக நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக பேசலாம். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வரி சொல்லியிருப்பார், யோசிக்காமல் பேசுறது அப்படின்றது குறிப்பாக்காமல் சுடுறதுக்கு நிகரானது. அப்போது எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத யோசித்து சிந்தித்து பேசுகிறோன்ற பட்சத்தில் நிச்சயமாக நம்மால் மேடையை ஆள முடியும். நன்றி. சார் கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட? யாராச்சும் கேள்வி கேட்குறீங்களா நம்மகிட்ட? என் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உரையை ஆற்றிய டாக்டர் தீபா நாகராணிக்கும் எல்லாரும் சேர்ந்து கைதட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு முதல் கேள்வி, தயாரிப்பு மட்டும் போதுமா? இப்போ நான் வந்து ஒரு தனிநபர், படிக்கிறேன், கேட்குறேன், பார்க்குறேன், இது மட்டும் போதுமா? அதனுடைய பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன? பயிற்சி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்று. இரண்டாவது வந்து பெரிய பெரிய மேடை பேச்சாளர்கள் கூட கூட்டத்தில் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஆனால் தனியாக இருக்கிறப்ப வந்து நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ் தாட் பேசிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்துருக்கப்ப கவனிச்சாங்களா, பேசணுமா, ஜஸ்டிஃபை பண்ணிட்டோமா அப்படின்லாம் ஒரு 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 என்ன சொல்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்தாக்கம்? தயாரிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பயிற்சியோடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடு. பயிற்சிக்கான சூழலை குடும்பமும் சமூகமும் வழங்குவது இல்லை அப்படின்னு சார் சொல்கிறாங்க. சமூகம் வழங்காவிட்டாலும் ஆர்வம் இருக்குன்ற பட்சத்தில் அவனுங்க யாருக்கிட்ட போய் பேசணுமோ போய் பேசுகிறானுங்க, யாரை போய் பார்க்கணுமோ பார்க்குறாங்க. அப்போது நம்மை மீறி நமக்கு தெரியாமலே பல விஷயங்களை செய்கிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தடுக்கவே முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி திணிச்சாலும் போய் சேராது அப்படின்றது தான் என்னுடைய இது. இன்னொன்று என்னமோ கேட்டிங்களே சார், தயாரிப்பு நெகட்டிவ். இல்லை, அது வந்து தவிர்க்க முடியாது, எல்லாருக்குமே அது இருக்க தான் சார் செய்யும். நெகட்டிவிட்டி அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஒரு பொதுவான ஒன்றா இருக்குது. இதெல்லாம் நம்ம மீறி வரணும்னா அதிகமாக நம்ம பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வரணும். இது எதுனாலும் சரி, என்னமோ சொன்ன மாதிரி இதில் அரை டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னு தான் நினச்சி பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் சிந்தனை நமக்கு உள்ளே போகும். அப்படி முழுக்க நம்ம மாற்றிக்கிறதுன்றது நம்மளுடைய எண்ணமும் செயலும் தான் தீர்மானிக்குமே தவிர, மேடை பேச்சுன்னா அது என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு தனி கலை, தனி நடிப்பு. இங்கே வந்தால் அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறேன். இங்கே நான் வீட்டில் எப்படி இருக்கேனோ அது இயல்பாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, அதாவது நாடகத்துக்கு அப்புறம் இசைக்கெல்லாம் அகாடமின்னு இருக்குது, ஆனால் பேச்சுக்கு அப்படின்னு இல்லை அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இசை அப்படின்னு நீங்கள் முடிச்சுட்டு வந்தால் ஒரு ட்ரூப்புன்னு ஆரம்பித்து நிறைய சம்பாதிக்கலாம். நாடகம் அப்படின்னா நீங்கள் கூத்துப்பட்டறை அப்படி போயிட்டு சினிமாவுக்கு போகலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. பேச்சை பொறுத்தவரைக்கும் இங்கே நீங்கள் சம்பாதிக்கலாம் முடியாது. உச்சத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க, அவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் பேச்சுக்கு உங்களுக்கு எந்த வரவேற்பு இருக்காது. ஆனால் நீங்கள் நாடகத்திலேயோ இசையிலையோ கூட நீங்கள் போனாலே உங்கள் வருமானத்துக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு.
இன்றைக்கி பைசா இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக என்னுடைய குடும்பம் என்னுடைய பணத்தை சார்ந்து இல்லைன்றப்போ என்னால் பேச முடியுது. ஆனால் இசை அப்படின்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க வீட்டுக்கு பைசா கொடுக்கணும். அப்போ எங்கேயாவது ஒரு குரூப்பில் போய் ஏதோ ஒரு கருவியை வாசிப்பாங்க, அன்னைக்கு அந்த பணத்தை கொடுத்துடுவாங்க. அதே தான் நாடகமும் கூட பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு சம்பாத்தியம் கிடைக்கிது. இதில் சம்பாத்தியத்துக்கு வாய்ப்பு நீங்கள் உச்சத்துக்கு போனால் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், உங்கள் பேர் போய் சேரணும். அது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10-20 பேர் இருக்காங்க, அவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஒன்று. ஏன்னா ஒரு அகாடமி வைக்கலான்னா வச்சா யார் போவா? இப்போ நீங்கள் போய் கற்றுக்கணும்னு போகிறீங்க, உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாத இடத்துல வீட்டில் எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க? அதெல்லாம் நீ இதை பார்த்து கற்றுக்கோ, அதை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்கிறதுக்கான மனநிலையே இல்லை. ஆனால் அதே ஸ்கூல் காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களுக்கு பேசுகிறதுக்கு சின்ன அளவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நானே சில இடங்களில் பார்த்துருக்கேன் எப்படி பேசணும் வைக்கணும் அப்படின்னு. அடுத்து குரல் வளம் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சிலருக்கு இயற்கையிலேயே குரல் என்பது ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதை உங்கள் கண்டென்ட் மூலமாக நீங்கள் நிரப்ப முடியும். என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ, இவங்க பேச போகிறாங்கன்னா முழு சபையும் அமைதியாகிடும். ஆனால் அவங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி அவ்வளோ ஒரு மெல்லிஸாக இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் பெரிய அளவில் உதவி செய்யுதுன்னா கண்டென்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட உங்களால் பிரகாசிக்க முடியும். ஆனால் உங்கள் குரல் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிற அளவில் ரொம்ப கம்மியாக தான் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் உள்ளே இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறப்போ அந்த ஏற்ற இறக்கம் எங்கே நிறுத்துகிறோம் இதன் வழியாக என்ன பண்ணிடலாம்? ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி. ஹலோ, வணக்கம். உங்கள் பேச்சு மிகவும் தெளிவாகவும் பொருள் புரிந்ததாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையாகவும் இருந்தது. அதற்கு நன்றி. இப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறோம். மீனாட்சி கல்லூரியில் பயின்றதா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்வாக இருந்தது. நானும் மீனாட்சி கல்லூரியோட முன்னாள் மாணவி. நான் கிட்டத்தட்ட கடைசியாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முத்தமிழ் விழான்னு ஒன்று நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் 93 படிக்கும்போது பாரதி கிருஷ்ணகுமார் சார் அங்கே பேச்சாளராக வந்திருந்தார். ரொம்ப இள வயது அவருக்கு. அப்போயே அது பேச்சு பற்றி கிராம சூழல்லேருந்து நாங்கள் படிக்க வந்த சூழலில் அவர் பேசுகிறது ரொம்ப சிலாகிப்பாக இருந்துச்சு. அவர்கிட்ட நாங்கள் போய் ஆட்டோகிராஃப் கேட்டோம். தையலை உயர்வு செய் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் தையல்னால் பெண் அப்படிங்கிற பொருள் தெரியாது. தையலை உயர்வு செய் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். மீனாட்சி கல்லூரியில் தொடர்ந்து இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கிறதுல அது மேலே பெரிய ஈர்ப்பு இருந்தது. இப்போ பேச்சே வாழ்வா போனதுனால, ஆசிரியராக இருக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு சொற்பொழிவு அல்லது பேச்சுங்கிறது வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை தலைமை உரை ஆற்றணும். இதில் காலை இறை வழிபாட்டு கூட்டத்தில் அதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆசிரியர் பணியை பேசுவாங்க. யார் என்ன சொல்கிறாங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாணியில் பேசுவாங்க. அதில் பார்த்து நாமளாக ஒரு முடிவுக்கு வரலாம். இன்றைக்கி உங்களோட உரை ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வரும்பொழுது மீனாட்சி காலேஜை தாண்டி தான் வரும்பொழுது 94 வந்த வெள்ளத்தையும் அந்த கல்லூரியை நினச்சிட்டே வந்தேன். அந்த கல்லூரியோட மாணவியாக நீங்கள் இருந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட புத்தகம் நான் தாமதமாக தான் வந்தேன், பள்ளியிலேருந்து வந்ததுனால. உங்களோட நூல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்க முயற்சி பண்ணுறேன். அதுவும் மதுரையில் பெண் எழுத்தாளருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நீங்கள் 93, 94 அங்கே வெள்ளம் வரப்போ நான் ஓசிபிஎம் ஸ்கூலில் 11th படிச்சுட்டு இருந்தேன். பாரதி கிருஷ்ணகுமார் மீனாட்சி கல்லூரிக்கு தொடர்ச்சியாக பேசக்கூடியவர். அப்போ அவர் பேர் வெறும் கிருஷ்ணகுமார் தான். இப்போ தான் பாரதி கிருஷ்ணகுமார் 2000க்கு பின்னால் மாற்றினாரு. நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கின மாதிரி நான் எழுதி கேட்டப்போ அவர் நெருப்பாக இரு, யாரும் பொட்டலம் கட்ட முடியாது அப்படின்னு எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அது போக இப்போ வரைக்கும் நல்ல நட்பில் இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் பேசுறதுல சில விஷயங்கள் அவருடைய பாணியில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடித்த பேச்சாளர் அவர். நன்றி. வணக்கம் மேடம். என் பேர் தெய்வீந்திரன். மேடம், இந்த சொல்லு நல்ல பெருமையான ஒரு சொல்லு. பேச்சனும் பெரும் தெய்வம்ன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் பொதிந்த ஒரு சொல்லு. இது உண்மையிலே நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு உண்மையிலே உங்களை நான் பாராட்டுகிறேன் மேடம். ஆனால் இது ஒரு வரியில் நீங்கள் பேச்சனும் பெருந்தெய்வம்னு சொல்லிவிட முடியாது. அது ஒரு பேச்சு என்பது பயிற்சி முயற்சி இருந்தால் தான்
பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லப்போனால் பேச்சிலே நாட்டை பிடிச்சிருக்காங்க, நாட்டை விட்டுருக்குறாங்க. வேறு இன்னொன்று உதாரணமாக சொல்லணும்னா, ஹிட்லரு பேசும்போது மேடை பேச்சு மாதிரி தான் பேசுவாராம். அதாவது இந்த ஜெர்மனியை நான் வளர்ச்சியை உண்டாக்குவேன் அப்படின்போது ஸ்டேஜில் எல்லோ லைட் அடிப்பாங்களாம். எதிரிகளை நான் ஒழிப்பேன் அப்படின்போது சிவப்பு லைட்டு போடுவாங்களாம். ஸோ இந்த மேடையிலையும் அவருடைய முக பாவனையும் சொல்லும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு பேச்சு என்பது ஆடியன்ஸோ இல்லாட்டா இங்கே வந்திருக்கவங்கள சுண்டி இழுக்க வேணும். அதுக்கு திறந்த ஒரு முன்னுதாரணமாக நம்ம பல விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களை கேதர் பண்ணி பேசி அதை சொன்னால் தான் சரியாக வரும். அதுபோல் அண்ணாதுரை சொல்லலாம், கலைஞரை சொல்லலாம், கண்ணதாசனை கூட சொல்லலாம். ஏன்னா விருது வழங்க சிங்கப்பூர் போயிருக்கும்போது 10 மணிக்கு விழான்னா 12 மணிக்கு தான் விழாவுக்கே போனார். எல்லா அப்புறம் அவங்க பஞ்சுவாலிட்டியை கொஞ்சம் கேப்பப் பண்ணுறவங்க. அப்போ என்ன சொல்கிறார், போனோடனே மேடையில் ஏறணுன்னே சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் தான் பிடிக்கும்னாரு. ஆக அந்த பேச்சில் ஒரு அட்ராக்ஷன் வந்து எல்லா பேரும் கை நாட்டை வந்தாண்ட கண்ணதாசன் வந்தால் பிரியனா. ஆனால் அவர் நீங்கள் சொல்லும்போது நிறைய புத்தகங்களை படித்த ஒரு விஷயம் தெரிஞ்சவர். ஒரு பயிற்சியாளர், ஒரு பேச்சாளர் என்பது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேச முடியும். பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணணும், பல விஷயங்களை சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்கணும், அவங்களுக்கு தோதா பேச்சு கொடுக்கணும். நீங்கள் உண்மையிலே நல்லா பேசுனீங்க மேடம். உண்மையிலே உங்களை மனமாற பாராட்டு. நன்றி சார். தேங்க்யூ மேடம். பேச்சு என்பது பெரிய ஆயுதம், அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். இங்கேயே நிறைய மேடை பேச்சாளர்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் கேள்வி இருக்கா? முடிச்சிடலாமா? நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? ஓகே மேடம், ப்ளீஸ். கேள்விகள் மேடம்? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணும்னா எது மாதிரி புத்தகம் படிக்கணும்? புத்தகம் மட்டும் போதுமா, இல்லை வாழ்க்கை படம் முக்கியமா? கண்டிப்பாக புத்தகம் மட்டும் போதாது, பயிற்சியும் வேணும். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அதுவும் பேசலாம், ஊரில் என்ன நடக்குது அதுவும் பேசலாம். எல்லாம் கலந்து பேசுகிறப்ப தான் அந்த உரை சிறப்பான ஒரு உரையாக இருக்கும். புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அதில் உள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு பேசலாம். எப்படி மேடை பேச்சாளர் ஆவது அப்படின்றது புத்தகத்தை வைத்துக்கொண்டு மட்டும் ஆக முடியாது, புத்தகம் இல்லாமலும் ஆக முடியாது. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். ஓகே சார், ப்ளீஸ். நன்றி மேடம். பேச்சினும் பெருந்தெய்வம் என்று பேச வந்த நீங்கள் பேச்சினும் பெருந்தீபம் என்று எங்களுக்கு மத்தியில் உரையாற்றி அமர்ந்துள்ளீர்கள். இந்த அவைக்கு கடைசியாக நன்றியுரை ஆற்றுவதற்காக நமது நூலகர் முருகவள்ளி அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். இது மேடத்தோட புக்கு. டிஸ்பிளேயில் கொஞ்சம் பாருங்கள். ஊஞ்சல், இளவரசி, அப்பாவின் இளவரசி, பயணம், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அழைப்பை ஏற்று பேச்சென்னும் பெருந்தெய்வம் என்னும் தலைப்பில் அவரது அனுபவமிக்க கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் திரு தீபா நாகராணி அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை முன்னிட்டு அடுத்த வாரம் கேசிஎல் எக்ஸ்பிரஸோ
அன்று வந்து ஒரு நாள் விடுமுறை. மேலும் நம்முடைய அடுத்தடுத்த வாரங்களில் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.